விஸ்வ அகாடமி நேயர்களுக்கு யோகா சக்திவேலின் வணக்கங்கள். இன்றைய பதிவுல நம்ம யோகாவுடைய ஒரு பேசிக் நாலேஜ் பத்தி பார்க்க போறோம். அதாவது தேரி நாலேஜ்னு நம்மளுடைய யோகா பற்றிய ஒரு ஒட்டுமொத்த தேரி நாலேஜ் நம்ம பல்வேறு தலைப்புகளா பிரிச்சு அதனுடைய முதல் தலைப்பா இன்று பேசிக் நாலேஜ் ஆஃப் யோகா பதிவுல இன்றைக்கு நாம அதை பற்றி பேச இருக்கிறோம். பொதுவா எந்த ஒரு துறையில உள்நுழைஞ்சாலும் நமக்கு ஒரு பொதுவா பேசிக் நாலேஜ் வேணும் இல்லையா? அந்த நாலேஜ் தான் நம்ம பேசிக் நாலேஜ்னு சொல்றோம். ஆக யோகாவிலையும் அப்படிப்பட்ட ஒரு பேசிக் நாலேஜ் இன்றைய பதிவில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கடைசி வரைக்கும் பாருங்க. பொதுவாக யோகா நாலேஜ் 3 வகையாக பிரிக்கலாம். 1 பேசிக் நாலேஜ், 2 ஜென்ரல் நாலேஜ், 3 இம்பார்ட்டன்ட் நாலேஜ். இந்த ஒவ்வொரு படிப்படியான ஒரு யோகா ஆசிரியரின் வளர்ச்சிக்கு ஏற்ப இது மாறுபடுது. ஆரம்ப நிலையில் நம்ம பேசிக் நாலேஜை பற்றி பேச போகிறோம். இப்போ யோகான்னா என்ன? யோகாங்கிறபோது இணைத்தல், பொருந்துதல், ஒருங்கிணைதல் பலவாறு நம்ம பொருள் கொள்ளலாம். இப்போ மனுஷன் பிறக்கிறதுலேருந்து இறப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்கிறானோ அது எல்லாமே இந்த யோகான்ற ஒரு அடிப்படை பண்பில் தான் உருவாகுது. யோகாசனம், பிராணாயாமம், தியானம் போன்ற பலதரப்பட்ட பயிற்சிகள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை பற்றி குறிப்பிடுபவை ஆகும். ஆனால் யோகா என்பது மனித வாழ்வின் ஒவ்வொரு செயலையும் இணைக்கக்கூடிய பண்பு நிறைந்தது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். உதாரணமா சிறப்பான சமையல், சிறப்பான அலுவலக பணி, இல்லை சிறப்பாக தொழில் செய்தல், ஆக ஒவ்வொரு சிறப்பான செயல்பாடுகள் அனைத்தையுமே மனம் அதனோட ஒருங்கிணைந்து அதுவா மாறி செயல்படும் போதே சிறப்பான தன்மை அடைந்து விடுகிறது. இதுவே யோகா என்பதனுடைய ஒரு அடிப்படை பண்பு. ஆனா உடலை சார்ந்து ஒருங்கிணையும் தன்மைகளுள் ஒன்றான இருப்பது யோகாசனம். அதுபோல் ஒவ்வொரு தன்மையுடனும் இணையும் பொழுது அதை சார்ந்த பெயர்களை நாம் ஒரு அடையாளமாக வைக்கிறோம். அதனால் யோகா என்பதன் பதம் அல்லது பொருள் ஏதோ ஒன்றை மட்டும் நம்மால் சுட்டி காட்டிவிட முடியாது. மனிதன் 2 வகை சார்ந்து செயல்படுகிறார். ஒன்று அகம், மற்றொன்று புறம். அகம் பெரும்பாலும் உணர்வு சார்ந்து செயல்படுகிறது. புறம் என்பது செயலை நோக்கியே பயணப்படுகிறது. இந்த இருவேறுபட்ட அனைத்து நிகழ்வுகளில் சாதனை புரிவதே யோகாவின் அடிப்படை பண்பு. யோகா என்பது குறிப்பிட்ட சிலவற்றை கணக்கிடுவது அல்ல, ஒட்டுமொத்த வாழ்வின் சாராம்சங்களையும் தன்னுள் இணைத்த ஒன்று யோகா ஆகும். யுஜ் என்ற சமஸ்கிருத சொல்லின் வழியே யோகா என்ற சொல் உருவானதாக கூறப்படுகிறது. பண்டைய தமிழ் இலக்கியங்களில் ஓகம் என குறிப்பிடப்படுகிறது எனவும் அதுவே மருவி யோகம் எனவும் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. பகவத்கீதையின் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், சமத்துவம் யோகா யுஜ்ஜயே, அதாவது யோகா மனதின் சமநிலை என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். மேலும் யோகாஹா கர்மாஷு குஷலம், யோகா என்பது செயலின் திறன் என்கிறார். பலதரப்பட்ட நிலைகளில் யோகாவிற்கு விளக்கங்கள் கூறப்பட்டாலும் ஆதி முதல் இன்று வரை யோகா இறைவனை அடைய உதவும் ஒரு முக்தி சாதனமாகவே கருதப்பட்டது. தற்போது நவீன கால சூழலில் அடிப்படை உடல் ஆரோக்கியம் முதல் ஆன்மீக தேடுதல் வரை அனைத்து செயல்முறைகளின் ஒரு யுக்தியாக யோகா மாறிவிட்டது. ஆனால் பெருகி வரும் இன்றைய யோகா தேடலில் புதியவர்களாக வரும் பலர் யோகாவை ஏதோ ஒரு சாதாரண உடற்கூறு தன்மையாக கருதுவது அதிகரித்து விட்டது. அது அறியாமையின் செயல். யோகா ஒரு தொன்மையான கலையின் விஞ்ஞானம் என்பதை அனைவரும் உணர வேண்டும். இன்றைய நவீன கால யோகா பயிற்சிகள் பலதரப்பட்ட வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்துமே மனிதகுலத்தின் தேவைகளுக்காக ஏற்படுத்தப்படுவதுதான். அதனால் அனைத்தையும் நாம் வரவேற்க தயாராக இருக்க வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட குறுகிய எல்லைக்குள் எதையும் வரையறுப்பது நம் அறிவின் பெருக்கத்தை குறைத்துவிடும் என்பதையும் நாம் உணர வேண்டும். யோகாவை பற்றி முழுமையாக உணர்ந்து கொள்ள, அனுபவம் பெற நம் வாழ்நாள் முழுவதும் செலவிட்டாலும் அது பற்றாக்குறையாகவே இருக்கும் என்பதை பல பெரியோர்கள் நிரூபணம் செய்துள்ளனர். ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் குறுகிய எல்லைக்குள் இதுதான் இறுதியான ஒன்று என்று முடிவு செய்யாமல் பயணம் மேற்கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று. இந்த கடலில் மூழ்கி பல முத்துக்கள் பெறலாம் என்பதை அவரவர்களே அனுபவபூர்வமாக உணர்ந்தும் கொள்வார்கள். யோகாவில் மிக அடிப்படையான அறிவு என்பது இதுதான். நாம் தேட வேண்டும், செயல்பட வேண்டும், உணர வேண்டும். அதை பலருக்கு படிப்பினையாக மாற்றம் செய்து தர வேண்டும். இன்றைய பதிவில் யோகா பற்றிய ஒரு அடிப்படையான பண்பு என்ன, அதன் தன்மை என்ன, அதை நாம் எடுத்துக்கொள்வது எப்படி, இப்படிதான் பார்த்துருக்கோம். இத்துடன் யோகா பேசிக் நாலேஜ் பற்றிய உரையை நிறுத்திக் கொள்வோம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் இந்த பேசிக் நாலேஜை பற்றி மேலும் வேறொரு தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.